பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் குடும்பமாக எப்படி சுகமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்களா? சின்ன பிள்ளைகள் உங்களெல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் உங்கள் குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும், கலங்கணும்? அவர் இருக்கிறார்ல நமக்கு. அதனால் சோர்ந்து போகக்கூடாது, சரியா? இப்போது வேறு வசனத்திலிருந்து சில காரியத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த நாட்கள் ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே வரோம்ல. நிறைய காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய குடும்பத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தன்னை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற சம்பவங்களை வேதத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த 3 முற்பிதாக்களை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அதனால்தான் ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நம்ம கலாத்தியர் 3:7-9 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்போது நம்ம அந்த ஆபிரகாம் என்ற தேவ மனிதர் எப்படி ஆண்டவரோடு வாழ்ந்தார், அவருடைய குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் பூரணமாக ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் சாட்சி சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ நம்முடைய குடும்பத்திலும் எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை போல சகல காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய காரியம், உலக காரியம், அப்புறம் இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியம், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், வருமானத்துக்கு அடுத்த காரியம், எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த பூரண ஆசீர்வாதம் உங்களுடையது. உங்கள் குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் ஆபிரகாமை குறித்து இவ்வளவு நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதை மனதில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும், சரியா? இன்றைக்கும் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அவரை குறித்து கொடுத்த சாட்சி வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் கொடுத்த சில சாட்சி காரியங்கள் பைபிளில் இருக்குது. ஒரு 3 வசனத்தை நம்ம இன்றைக்கு வாசிக்கலாமா? அப்போ நாமும் அந்த மாதிரி ஆண்டவரால் சாட்சி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ளே வரணும். முதலாவது ஏசாயா 41:8 எடுங்க. ஏசாயா 41:8. ஐசாயா சாப்டர் 41:8. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் குறிப்பிடும்போது என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், ஏப்ரஹாம் மை ஃப்ரெண்ட், ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார்ல. ஆண்டவரை சொல்கிறார் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆபிரகாம் பெற்ற ஒரு அற்புதமான சாட்சி என்னவென்றால், ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று. நல்ல ஆபிரகாம், நான் கர்த்தருடைய சிநேகிதன் ஆக்கும், ஆண்டவர் என்கிட்ட பேசுவாராக்கும், என்கிட்ட சொல்லாமல் எதை செய்ய மாட்டார்னு ஆபிரகாம் பெருமையாக பேசலை. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார், ஆபிரகாம் என் சிநேகிதன் என்பதாக. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? நாம் ஆண்டவர் குறித்து சாட்சி கொடுக்கலாம். ஆண்டவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறாரு, தாயாக இருக்கிறாரு, எனக்கு ரட்சித்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், நிறைய அனுபவங்கள் அவனுடைய சாட்சி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? இயேசு உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? நீ என்னுடைய சிநேகிதன், நீ என்னுடைய சிநேகிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நம்ம ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து சிநேகிதன்னு சொன்னால், எல்லா உறவுகளை விட சிநேகிதன் என்கிற உறவு ரொம்ப வித்தியாசமானது. ஒரு தாய், அதாவது தகப்பன் அல்லது பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவு கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு எல்லாத்தையுமே அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியும். அதனால ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். கணவன் மனைவி என்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். சில காரியத்தில் இதை சொல்லாமல் என் கணவர்கிட்ட, என் மனைவிட்ட சொல்லலாமா, அந்த மாதிரி டிஸ்டன்ஸு காணப்படும். அதே மாதிரி சகோதரன் சகோதரி என்கிற உறவில் கூட
இதைத்தான் அவன்கிட்ட சொல்லணும், அதுக்கு மேலே புரிந்து கொள்ள மாட்டான். அப்படிலாம் எல்லா உறவுகளிலேயுமே ஒரு அளவுகோல் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நண்பன் சிநேகிதி அப்படின்ற அந்த உறவு இருக்கு பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே மறைக்காதபடி ஓப்பனாக சொல்லிவிடுவோம். இல்லை, உங்களை நீங்களே யோசித்து பாருங்களேன். ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இந்த அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது கூட, சொல்லாதது கூட ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல. வீட்டில் யாருக்குமே தெரியாத கூட உங்களுக்கு ஒரு நல்ல நெருங்கின சிநேகிதி இருந்தால் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் ஷேர் பண்ணுவீங்க. ஒரு சைடு மாத்திரம் இல்லை, 2 சைடும். பேரண்ட்ஸு பிள்ளைகள் போய் பெற்றோர்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, பெற்றோர் எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. இதான் மற்ற உறவுகளில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் பாருங்களேன், 2 பேருமே ஓப்பன் ஹார்ட்டாக இவங்க அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க இவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது மறைச்சா, இல்லை என் ஃப்ரெண்டு, ஹீஸ் மை ஃப்ரெண்ட், அவள் என்னுடைய சிநேகிதன், அவள் என்னுடைய சிநேகிதி, என்கிட்ட சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான் அப்படின்னு உறுதியாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நெருக்கமானது. ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நெருக்கம். உங்களுக்கும் இயேசுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாத்தையும் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? ஆண்டவர் மனம் திறந்து உங்ககிட்ட பேசுகிறாரா? நீங்கள் உங்களுடைய பிரச்சனை பாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட மனம் திறந்து பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நான் ஜெப நேரத்துக்கு போனால் ஆண்டவர் மனம் திறந்து என்கிட்ட சில காரியம் சொல்லுவார். நான் ஜெபிக்க வேண்டிய காரியம், நான் பாரம் எடுக்க வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு என்கிட்ட சொல்லுவார் அப்படின்ற அனுபவம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஆபிரகாம் மாதிரி ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் உமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உமக்கு சொல்லுவேன், நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறலாம் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை புரிந்து கொள்ளுவேன், அதுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களுடைய பாரத்தை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்வேன் ஆண்டவரே. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா பெரியவங்க குட்டி பிள்ளைகள் கூட இல்லை. நீங்கள் சாமுவேல் பார்த்தீங்களா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ன உடனே ஆண்டவர் தன் மனதில் இருக்கிறதெல்லாம் சின்ன குட்டி சாமுவேல்கிட்ட பேசுகிறார். நீங்கள் சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருந்தால் கூட ஆண்டவர் மனந்திறந்து உங்களோட பேசுவார். நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடணும். ஃப்ரெண்டுன்னா ஒரு நாள் பார்க்காட்ட கூட உங்களால் இருக்க முடியுமா? இன்னும் என் ஃப்ரெண்டு எனக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, உங்கள் இருதயம் படப்படக்கும், அதை அறிந்து கொள்ள விரும்பல. ஒரு நாள் பார்க்காம உங்களால் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாதுல்ல, அரை ஃப்ரெண்ட்ஷிப். அதே மாதிரி இயேசுகிட்ட நான் பேசாமல் என்னால் இருக்க முடியாது, ஐயோ நான் முதல்ல போய் என் ஃப்ரெண்டு இயேசுகிட்ட நான் பேசணும், அவர் பேசுகிறத நான் கேட்கணும். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இயேசுவோட நீ வைத்து கொள்ளணும். ஆபிரகாமை குறித்த ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். 2வது ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் இறங்கி வந்தபோது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். ஆதியாகமம் 18:19 2 வசனம் பாருங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் சொல்றார். அவரே சொல்ல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அன்று ஆபிரகாம் பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா அவன் என் சிநேகிதன், நான் அவனுக்கு எதையுமே மறைக்க மாட்டேன். ஒரு சோதோம் பட்டணத்தை அழிக்க போகிறேன், ஆபிரகாமுக்கு நான் அதை சொல்லணும், என் மனதில் இருக்கிற பாரத்தை சொல்லணும். ஏன்? அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் கட்டளையிடுவான். நீதியை நியாயத்தை கை கொண்ட நடவுங்கள், ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார் என்று தன்னுடைய குடும்பத்தாருக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் ஆண்டவர் இப்படித்தான் விரும்புகிறார் என்பதை கட்டளையிடுவான் என்று ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? அப்போ உங்களை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதி நியாயத்தை சொல்லி கர்த்தர் இப்படி தான் விரும்புகிறார், இப்படி தான் வாழணும்னு அந்த கட்டளைகளை பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா? ஆபிரகாம் கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சொல்லுவான். ஈசாக்குக்கு அதை அவன் கற்றுக் கொடுத்தான். தேவன் இப்படிப்பட்டவர், அவருடைய நீதி இப்படிப்பட்டது, அதனால் நம்ம நீதி நியாயத்தை செய்யணும், அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது என்று
ஆபிரகாம் ஈசாக்குக்கு போதித்திருந்தான், கட்டளை கொடுத்திருந்தான், இப்படியெல்லாம் செய்வான் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சாட்சி கொடுக்கிறார். உங்களை பற்றி ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? உங்கள் பிள்ளைங்ககிட்ட நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசுகிறீங்களா? நீதி நியாயமாக நடக்கணும், நமக்கு இதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று வசனத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசி இருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறீங்களா? இது தேவ கட்டளை, நம்ம இப்படி தான் நடக்கணும் நீ கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள் குழந்தைகளோடு உட்கார்ந்து நீங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறீங்களா? ஆபிரகாம் அப்படி சொல்லுவான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்து அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? ஏலி பாருங்க, செய்யலை. தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை சொல்லி கொடுக்காத ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. அதனால பாருங்க, அவன் சந்ததிக்க சாபத்தை தேடி வைத்து விட்டான் என்று 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம நீதி நியாயத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். இதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம தெய்வ பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவங்க. தேவன் நாம் வாழ்வதற்குரிய முறையை பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய கட்டளைன்றதை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். ஆண்டவரே சொல்கிறார், அவன் கட்டளை இடுவான். நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஆபிரகாம் அந்த பில்லிகிரஹாமுடைய வாழ்க்கையை வாசித்த போது அவருடைய தகப்பனார், அவர் ஒரு ஃபார்ம், ஒரு கிராமத்தில் தோட்டத்தில் அவங்கெல்லாம் பணி செய்து வயல் நிலங்களை வச்சு அந்த வருமானத்தை வச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் நல்ல ஜெபிக்கிற மனிதர், நல்ல தேவ மனிதர். தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொஞ்சம் இளம் வாலிப பிராயத்தில் வரும்போது அவங்கள மார்க்கெட்டுக்கு விளைந்த பொருளெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரு, சாப்பிடுவதற்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வருவார். அங்கே இந்த மதுபான கடை இருக்குது, எல்லாம் வாங்கி வாங்கி குடிப்பாங்க. அந்த பாட்டில் அவர்களாக இருக்குது. அங்கே போய் மற்றதெல்லாம் அவர் வாங்கி கொடுப்பார். எல்லாம் குடிக்கிறாரு. பார்த்தோன்னே இந்த டீனேஜ் பருவம் தான் எல்லாம் பார்ப்பாங்களே, எல்லோரும் கலர் கலராக குடிக்கிறாங்க, இந்த கடைக்கு மட்டும் அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு மனசில் நினைப்பாங்களாம். தகப்பனார் கவனித்தார். ஒரு நாள் சொன்னார், இந்த கடைகளை போகலாமா? போகலாம், நாங்கள் இது ஒரு தூரத்தில் தான் பார்த்துருக்கோம், எல்லோரும் கலர் கலராக ஏதோ குடிக்கிறாங்க, பாட்டில் வச்சு நீங்கள் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரல உட்கார வச்சு அவர் மதுபான பாட்டில் வாங்கி கொஞ்சம் அவ்வளோ ஊற்றி கொடுத்தாராம். இதை டேஸ்ட்டு பாருங்கண்ணா, எப்படி டேஸ்ட்டு பாருங்கன்னா, டேஸ்ட்டு பாச முகம் சொல்லி இது என்ன டேஸ்ட்டே இல்லை, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் வசனத்தை சொல்லி கொடுத்தாராம். இது மதுபான லிக்கர், இது போதையை தரக்கூடியது. நமக்கு பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார், இது நம்ம குடிக்கக்கூடாது. அப்போ இவங்க தப்பு பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறாங்க, நம்ம அப்படி செய்யக்கூடாது. அழகாக அந்த வசனத்தை வைத்து கட்டளை கொடுத்து இதை ஒரு நாடு நீங்கள் குடிச்சிடக்கூடாது, இது மதுபானம் போதை தரக்கூடியன்னு பைபிள் வசனம் சொல்லி கொடுத்த உடனே மனதில் பதிஞ்சிட்டு. பார்த்தீங்களா, அந்த இளம் வயசில் இது செய்யாத அங்கே போகாதுன்னு சொல்லாமல் ஏன் போகக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, வசனத்திலேருந்து எடுத்து அவங்க எப்படி நீங்கள் வாழணுன்றதை கற்றுக் கொடுத்தார். பில்லிகிரஹாமுடைய லைஃப் ஸ்டைலில் அது இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அதை செய்யாத இதை செய்யாதன்றீங்க, ஏன் செய்யக்கூடாதுன்னு வசனத்திலேருந்து போதிச்சு கட்டளை அதை சொல்லி கொடுக்கணும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி. 3வது கடைசியாக ஒரு காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 20:7 பாருங்கள். இங்கே ஆபிரகாம் கேரார் என்கிற ஊரில் இருக்கும்போது அதனுடைய ராஜா அபிமெலேக்கு அவனுடைய மனைவி சாராளை அவன் அழகாக இருந்ததுனால மனைவின்னு தெரியாது, சகோதரன் சொன்னதுனால கூட்டி கொண்டு போயிடறான். அப்போ ஆண்டவர் அபிமெலேக்குக்கு தரிசனமாகி ஒரு காரியம் சொல்கிறார். அவனுடைய மனைவி நீ அவனை தொடக்கூடாது, நீ கொண்டு போய் பத்திரமா விட்டுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. 7ஆம் வசனத்தில், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்குற? முதல்ல என் சிநேகிதன். 2வது தன் பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் போதித்து நீதி நேர்மையாக நடக்க நீ கட்டளை இடுவான், அதை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். 3வது சொல்கிறார் ஆண்டவர் அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார்? ஏதாவது இருக்கிறா தீர்க்கதரிசனம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் கர்த்தர் சொன்னார் நீ சொல்லியிருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஆனால்
தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் சந்ததிக்கு என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருந்ததை அறிந்து கொண்டார். தன் சந்ததிக்கு சொன்னார், 400 வருஷம் அடிமையாக இருக்கணும், அப்புறம்தான் இந்த தேசம் சொந்தமாக கொடுக்கப்படும். அதெல்லாம் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினதை தன்னுடைய மகனுக்கு அவர் சொல்லி இருந்தார். அவனுடைய மகன் ஈசாக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தார். அது மாதிரி அவர் தீர்க்க தரிசனம், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர், தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர். நீங்க அப்படி இருக்கீங்களா? ஆபிரகாம் பாருங்க, முழு நேர ஊழியக்காரன் கிடையாது. நல்லா வேலை செய்து வேலைக்காரிகளை வைத்து தன்னுடைய பணிகள் எல்லாம் செய்தவர். ஆனால் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் தேவனோடு நடந்தார். இந்த மாதிரி நம்ம நான் வேலை செய்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், நம்மளால அப்படி முடியாது, அதெல்லாம் முழு நேர ஊழியத்தில் உள்ளவங்க இந்த சாக்கு போகலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் ஆண்டவரோட நடக்க முடியும், ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும், ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் போதிக்க முடியும், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். அதான் வேதம் சொல்லுகிறாரு. ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆபிரகாமை போல நான் இருக்கேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ உங்களுடைய குடும்பம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். சரியா? எல்லாம் முழங்கால் படி இல்லாமா? முழங்கால் படிட்டு ஆபிரகாம் சொன்னோன்னா ஆண்களுக்கு மாத்திரம் இல்லை, பெண்களும் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய சிநேகிதியாக இருப்பேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நம்பி என்கிட்ட பிள்ளைகளை தந்திருக்கிறீர், சந்ததியை தந்திருக்கிறீர். நான் உம்முடைய கட்டளைகளை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன், கட்டளைகளை நான் போதித்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்கிட்ட கூட பேசுங்க. அப்படி ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். இப்போ உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜெப குறிப்புகளை வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் சபைக்காக ஜெபிக்கணும், ஊருக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், கடைசியாக அவங்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து, தகப்பனே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு அருமையான காரியங்களை கற்றுக் கொடுத்த அன்பிற்காக உம்மை துதிக்கிறோப்பா. உம்முடைய சிநேகிதன் என்று பெருமையோடு சொன்னீங்களே, நான் உம்முடைய சிநேகிதனா இருக்கணும், சிநேகிதையா இருக்கணும், நான் அதை விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்கிட்ட கூட நீங்க பேசணும் அப்பா. நான் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுறதை போல நீங்க மனம் திறந்து என்கிட்ட பேசணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சிநேகிதனாய் சிநேகிதையாய் இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னை நம்பி எனக்கு குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை தந்து பேர பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறீர். என் சந்ததிக்கு உம்மை குறித்து நான் சொல்லணும், கட்டளை கொடுக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க அர்ப்பணிக்கிறேன். என்கிட்ட கூட நீங்க பேசுங்க, வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எங்க குடும்பம் ஆபிரகாமின் குடும்பத்தை போல ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. எங்க குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். எங்க குடும்பம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற குடும்பமா இருக்கணும். அந்த ஆவிக்குறை ஆசீர்வாதம் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் இயேசுவோடு நெருக்கமாய் வாழணும். அந்த எழுப்புதல் எங்க வீட்டுக்குள்ள காணப்பட ஜெபிக்கிறோம். எங்க சபைக்குள்ள இந்த எழுப்புதல் வரணும். எல்லா குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பங்களா, ஆவில நிரப்பப்பட்ட குடும்பமா இருக்கணும். அந்த எழுப்புதல் எங்களுடைய சபையில் அனுப்ப எங்களுடைய போதகர எங்க பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிங்க, வல்லமைப்படுத்துங்க. எழுப்புதல் அக்னி எங்க சபையில போடுங்க என்று ஜெபிக்கிறோம். எங்க ஊருக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்னி இறங்கட்டும், எழுப்புதல் பரவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆளுகிறவர்கள் மேல நீர் ஆளுகை செய்யும். எங்களுடைய முதலமைச்சரை நீங்க ஆளுகை செய்யுங்க, பிரதமரை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க தேசத்தில் அமைதி சமாதான நல் ஒழுக்கம் காணப்பட ஜெபிக்கிறோம். பாவமெல்லாம் ஒளியட்டும் ஆண்டவரே, இந்த கொள்ள நோய் மறையட்டும், இந்த ஆபத்துகள் எல்லாம் விலகட்டும். முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசமாயிருக்க அர்ப்பணித்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். இப்போ எங்க குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றும், இந்த வியாதிகள் விலகட்டும், இந்த பண தேவைகளை சந்தியும், வேலையை ஆசீர்வதியும், பிசினஸை ஆசீர்வதிய, குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பூரணப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரத்தில் இந்த தேவை சந்திக்கப்படணும், இந்த காரியத்தை வாய்க்கப்படணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார்ல, ரொம்ப சந்தோஷம் தானே?
அப்போ நீங்கள் இன்றைக்கு மாற்ற தினமும் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? குட்டி பிள்ளைகள் சொல்லுங்கள், தினமும் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஜெபிக்கலாம். அப்பா அம்மாவை நீங்கள் உற்சாகப்படுத்தி நம்ம தினமும் பைபிள் வாசு பாட்டு பாடி ஜெபிக்கணும்னு சொல்லி தினம் ஜெபிக்கணும். சரியா? அதை மறந்துடாதபடி குடும்பமாக ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.